ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் KY ஃபேமிலி வைப்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் கும்பம் vlog தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து முனீஸ்வரர் அபிஷேகம் vlog போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஆடி மாதம் கூழ் ஊற்றின அந்த vlog போட்டிருப்பேன். அண்ட் இப்போ கும்பமோட vlog தான். அண்ட் இது எல்லாமே வந்து அந்த சண்டேல தான் நடந்துச்சு. எல்லாமே ஒரே நாள் மார்னிங் வந்து முனீஸ்வரர் வழிபாடு பண்ணோம். அண்ட் மதியானமாக வந்து கூழ் ஊற்றணும். அண்ட் ஈவினிங் வந்து இந்த கும்பம்க்கு வந்து ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன் எல்லாமே வந்து வாஷ் பண்ணியாச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாமே அரிஞ்சு புளியெல்லாம் ஊற வச்சிட்டோம். அண்ட் ஒரு பக்கம் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. அண்ட் எப்போ போல் தக்காளிலாம் போட்டு வதக்கி விட்டுட்டு புளி போட்டு நல்லா கொதிக்க விட்டு மீன் போட்டு நம்ம இறக்கிட்டா மீன் குழம்பு ஒரு பக்கம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் வந்து மீன் வறுக்கிறதுக்காக எல்லோரும் சேர்ந்து அதுக்கு வேண்டிய மசாலாலாம் போட்டு ஊற வச்சாச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அந்த கேப்பில் பசிக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு பவண்டா ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன், நானே தம்பிலாம். அண்ட் அதுக்கப்புறம் சிக்கன் குழம்புக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சிக்கன் குழம்புக்கும் அதே மாதிரி எப்பவும் போல் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனால் அது கூட வாஷ் பண்ண வச்ச சிக்கன் இருக்கும்ல, அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ தேவையான தண்ணியோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. எல்லாம் ஃபேமிலியோடு சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம் அந்த டேவை. அண்ட் ரைஸும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து கும்பம் போட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பாடு, வடை, அப்புறம் கொழுக்கட்டையும் அம்மா வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மீன் ஃப்ரை பண்ணோம்ல, ஆனால் அதையும் ஒரு சைடில் வச்சாச்சு. மீன் குழம்பு ஃபஸ்ட்டு ஊற்றியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச சிக்கன் கிரேவி இருக்கும்ல, அண்ட் அதுவும் வந்து ஊற்றிக்கலாம். சூப்பராக சிக்கன் கிரேவியும் ஊற்றியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் குழம்பு நல்லா பீஸோடு போட்டு நல்லியோட போட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான்வெஜ் விருந்துனா நமக்கு ஒன்று இல்லாமல் எப்படி, அதாவது முட்டை, அவிச்ச முட்டையும் வச்சாச்சு. அண்ட் எல்லாமே வச்சிட்டோம் கைஸ். அதுக்கப்புறம் எப்போ போல் வந்து சாமிக்கு வந்து கற்பூரம்லாம் ஏற்றிட்டு அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அம்மா, அப்பா, பாட்டி இவங்க தான் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஜஸ்ட்டு சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் கற்பூரம்லாம் காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். தேங்காய்லாம் உடைச்சாங்க. அப்புறம் எங்கள் பாட்டியும் வந்து கற்பூரம்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் விழுந்து சாமியெல்லாம் கும்பிட்டோம். நாங்கள் இப்படி தான் கும்பிடுவோம் சாமி. அதுக்கப்புறம் வந்து எங்கள் பாட்டி வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அந்த மீன் இருக்கும்ல, அதை மட்டும் ஒரு ஓரமாக வச்சுட்டாங்க. ஏன்னா முள் குத்துச்சுன்னா சாப்பிட முடியாதுல்ல, அதை மட்டும் ஒரு சைடாக வச்சுட்டு எல்லாம் ஓரளவுக்கு பிசைஞ்சு அப்படியே இதான் வந்து கும்பமே அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் முட்டை, மீன் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா, நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மா வாங்குறாங்க. அப்புறம் வந்து நான் வாங்குவேன். நல்லாயிருக்கும் கைஸ். நீங்கள் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாமிக்கு படைச்சாலே இந்த மாதிரி ஒரு கை கொடுப்பாங்க. அதே மாதிரி முட்டை, மீன் எல்லாம் வச்சு ஒரு பைட் சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் கைஸ். ஆனால் அதுக்கப்புறம் எல்லோரும் என் தம்பி, தங்கச்சி, அத்தை, பாட்டி எல்லாருமே உட்கார சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. என் தம்பிங்களும் உட்காந்துட்டானுங்க. வடை, அப்புறம் வந்து கொழுக்கட்டை எல்லாமே சூப்பராக சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அண்ட் நாங்கள் புது வீடு கட்டுறதுனால வந்து சில திங்ஸ்லாம் இன்னும் வாங்கி வைக்கலை. ஸோ அங்கங்கே எம்டியாக தான் இருக்கும்.
ஜஸ்ட் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மட்டும் இங்கேருந்து சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு போகணும் ஊருக்கு. அது மட்டும் ஜஸ்ட் அங்கே வச்சுருப்போம். நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லா பொருளும் வந்து வாங்கி போடணும் ஒன்று ஒன்றா தான். அண்ட் நானும் இதுக்கப்புறம் சாப்பிடலாம் ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அம்மா அப்பா எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் பரிமாறிட்டு நாங்கள் தான் லாஸ்ட்டாக சாப்பிட்டோம். அண்ட் த ஃபுட் வாஸ் ஸோ குட். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.